ஈரான் அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்குமா? தற்பொழுது அமெரிக்காவின் அதிபர் சிச்சுவேஷன் என்கின்ற அந்த அறைக்குள் சென்றிருப்பதின் பின்னணி என்ன? இது ஒரு பெரிய உலகப் போராக மாறுவதற்கான களத்தை இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விடுமா என்கின்ற படபடப்பு தான் இப்பொழுது எல்லோர் மனதிலுமே எழும்பியிருக்கின்றது. உலகமே ஒரு அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இஸ்ரேலின் மொசட் தலைமை அலுவலகத்தை தகர்த்திருக்கிறது ஈரான் என்கின்ற செய்தி வருகின்றன. தொடர்ச்சியாகவே பல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த இரு நாடுகளை மையப்படுத்திய போர் விவரங்கள் என்பதுதான் நிஜம். G7 மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் அந்த மாநாட்டில் திடீரென்று அந்த மாநாட்டை புறக்கணித்துவிட்டு ஈரான் நாட்டு பிரதிநிதியோடு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார் என்கின்ற செய்தி பேசப்பட்ட அதே நேரத்தில் ஈரானின் தலைநகராக இருக்கக்கூடிய தெஹ்ரான் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உங்களுடைய இடங்களை நீங்கள் காலி செய்துவிட்டு வேறு நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பும் பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. 5 நாளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இந்த உலகத்தையே இன்று அதிர்ச்சிக்குள் ஆக்கியிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது ஈரானிலிருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் வேறு விதமாக இருக்கின்றன. மொசட் தலைமை அலுவலகத்தை நாங்கள் தாக்கி இருக்கிறோம், இன்னும் இதைவிட கடினமான தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது இருக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில்தான் ஈரானின் நாட்டை சார்ந்த அதன் அதிபர் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அல்லது இந்த போர் உச்சத்தை அடையும் என்பதை கணித்து கொண்டு பதுங்கு குழிக்குள் அவர் சென்று இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. என்ன நடக்கிறது இந்த உலக சந்தையில், எதனை மையப்படுத்தி இந்த போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாகவே பார்க்க வேண்டியதிருக்கின்றது. நாளைய சமுதாயத்திற்கு நீங்கள் எதை வைத்துவிட்டு செல்கிறீர்கள் என்கின்ற பொழுது அணு ஆயுதங்களையும் பெரிய பெரிய ஏவுகணைகளையும் நாம் வைத்து கொண்டு செல்கின்றோம் என்பதாக குறிப்பிட முடியுமா? அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை அழித்துவிட்டு ஒன்றுமில்லாத ஒரு பூமியை உருவாக்க இருக்கிறோமா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. உலகத்திலே ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நாடாக, அதிகம் ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய நாடாகவும் இருக்கக்கூடியது அமெரிக்கா தான். உலகத்தில் எங்கெங்கு ஆயுத கலாச்சாரங்கள் கையில் எடுக்கப்படுகின்றதோ அங்கெங்கெல்லாம் அமெரிக்காவின் ஆயுதங்கள் தான் அங்கு வழங்கப்படுகிறது என்பதுதான் நிஜம். எதிரிகளுக்கும் ஆயுதத்தை கொடுக்கும், நாட்டின் தலைவர்களுக்கும் ஆயுதத்தை கொடுக்கும் என்பது அமெரிக்காவின் பண்பாடு. சுமார் 80% உலகத்தில் நடமாடுகின்ற ஆயுதங்கள் அனைத்துமே அமெரிக்காவிலிருந்து விற்பனை செய்யப்பட்டது என்பதுதான் பொருள். அமெரிக்காவின் வருமானத்தை கூட்டுவதற்கு பல வழிகளும் பல கதவுகளும் திறந்திருக்கக்கூடிய சூழலில் வல்லரசு என்கின்ற அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா பல வருடங்களாக ஆயுத சந்தையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவில் ஆயுதங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் ஏதாவது இரு நாடுக்குள் போர்களை உருவாக்கி அந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்து தங்கள் நாட்டுக்குள் குவிந்து கிடக்கக்கூடிய ஆயுதங்களை விற்பனை களங்களாக பிற நாடுகளை மாற்றிவிட்டு அமெரிக்கா தன்னுடைய ராஜதந்திர நடைகளை கட்டிக்கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் பலர் கணிக்கிறார்கள். தற்பொழுது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர். இந்த போரில் இஸ்ரேல் தாக்குதலில் பலர் அங்கு ஈரானில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், ஈரானின் உயர் இராணுவ தளபதிகளும் அணு ஆயுதங்களை மையப்படுத்தி அது சார்ந்த ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய விஞ்ஞானிகளும் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்தன. அந்த செய்திகளுக்கு எதிர்வினை கொடுக்கக்கூடிய களத்தை ஈரான் எடுத்தது. ஈரானின் அதிரடி தாக்குதலில் இஸ்ரேல் தடுமாறித்தான் போய்விட்டது என்கின்ற பதில்கள் தான் வந்து கொண்டிருந்தன. அதன் பின்பு இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை கையில் எடுக்க தற்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையே யார் பலவான் என்கின்ற ஒரு போட்டி நிலவியிருக்கின்றது. இந்த சூழலில் இன்று இரவு கடுமையான தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் என்றும்
அது உலகத்தை அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு வகையாக அது மாறிவிடும் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அதுபோல ஈரான் அணு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கலாம் என்கின்ற அச்சம் பலர் மனதிலும் நிலவிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இஸ்ரேலிலும் ஈரானிலும் இருக்கக்கூடிய பிற நாட்டை சார்ந்தவர்கள் உடனடியாக தங்கள் நாடுகளுக்கு சென்று விடுங்கள் என்கின்ற அறிவிப்பை அந்தந்த நாடுகள் நீங்கள் உடனடியாக நாட்டிற்கு திரும்பி விடுங்கள் என்று அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் ட்ரம்ப் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய சில விடயங்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாக அரசியலை சார்ந்தவர்களும் இந்த போர் மையப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் சொல்கின்றார்கள். G7 மாநாட்டில் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று மாநாட்டில் இருந்து அந்த மாநாட்டை புறக்கணித்து விட்டு வெளியேறுகிறார். புறக்கணித்து விட்டு வெளியேறக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஈரானின் பிரதிநிதியை பார்த்து கடும் எச்சரிக்கை தொனியில் சில வார்த்தைகளை பதிவிட்டார் என்கின்றது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள். எனவே ட்ரம்பின் மனநிலை என்னவாக இருக்கிறது? இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான ஒரு களத்தை எட்டுமா என்கின்ற கேள்வி வருகின்றன. ஈரான் தாக்குதலில் அமெரிக்காவின் தூதரகம் ஒன்று தகர்க்கப்பட்டதாக செய்திகள் இருக்கின்றன. எனவே இப்பொழுது அமெரிக்காவின் தூதரகம் இஸ்ரேல் நாட்டில் செயல்படாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவிற்கு கடும் சினத்தை கொடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி, ட்ரம்ப் அவர்கள் சிச்சுவேஷன் ரூம் என்று அழைக்கக்கூடிய அந்த அறைக்குள் சென்று உட்கார்ந்திருக்கின்றார். அந்த அறை எதற்காக இருக்கிறது என்றால், போர் நடைபெறுகின்ற காலகட்டங்களில் அல்லது இவர்கள் எதிரி நாடுகளை தாக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த நாட்டின் அதிபர் அந்த சிச்சுவேஷன் அறையில் இருந்துதான் யாரை இவர்கள் தாக்குகிறார்களோ அந்த தாக்கக்கூடிய காட்சிகளை அவர்கள் அங்கு பார்ப்பார்கள் என்பது நடைமுறை. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் இந்த சிச்சுவேஷன் அறைக்குள் சென்றிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படித்தான் பின்லேடன் அவர்களை அழித்த பொழுதும் அமெரிக்காவின் அதிபர் இந்த சிச்சுவேஷன் அறையில் இருந்துதான் அந்த காட்சிகளை பார்த்தார் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது சிச்சுவேஷன் அறைக்கு சென்றிருக்கின்றார் என்றால் ஈரான் மீது நடத்த இருக்கக்கூடிய தாக்குதலை மையப்படுத்தியா அல்லது ஈரான் அதிபரை அழித்துவிட வேண்டும் என்று இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முடிவை போல அமெரிக்காவும் எடுத்து ஈரானுடைய அதிபரை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து அதை பார்ப்பதற்காக சிச்சுவேஷன் அறைக்குள் சென்று அமர்ந்திருக்கிறாரா என்கின்ற பதட்டம்தான் இப்பொழுது உலகத்திடம் எழும்பி இருக்கின்றன. அதே வேளையில் இஸ்ரேல் நாட்டிலும் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஈரானின் ஏவுகணைகள் என்ற செய்திகள் வருகின்றன. இதனை மையப்படுத்தி பல வலையொலிகளில் காணொலிகள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை பார்க்கின்ற பொழுது உலகம் அழிவின் விளிம்பிற்கு சென்று விட்டதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள நிலவரப்படி பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா என்ன அச்சத்தை தரப்போகிறது என்பது ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் இன்று இரவு உலகத்தின் கடைசி நாளை குறிக்கக்கூடிய இரவாக மாறுமா என்கின்ற கேள்விதான் பலர் மனதிலும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஐநா மன்றம் மற்றும் நடுநிலையாக இருக்கக்கூடிய நாடுகள் பேச்சுவார்த்தையில் தீர்க்கப்பட வேண்டிய விடயத்தை இரு நாடுகளும் வேறொரு திசைக்கு கொண்டு செல்கிறது என்ற அச்சத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.